அம்குடீஸ் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து இட்லி ஊற்றிட்டு இருக்கேன். இந்த பக்கம் வந்து மதியானம் உருளைக்கிழங்கு பொரியல் வச்சுருந்தேன். அந்த பொரியல் வந்து மீதி ஆயிடுச்சு. மீதியானதை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க, சரிங்களா? ஸோ பஜ்ஜி மாவில் வந்து கரைச்சிக்கிட்டு இந்த மாதிரி வந்து உருளைக்கிழங்கு போண்டா போட போகிறேங்க. எப்படி சூப்பராக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், நல்லா அப்படி உருண்டை பிடிச்சிட்டு அப்படியே மாவில் டிக் பண்ணி அப்படியே மாவில் ஒரு உருட்டி எடுத்து போட்டோம்னு வச்சுக்கோங்க, வேற லெவலில் இருக்கும். ஓகே, இது எடுத்துட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன், வெயிட் பண்ண. சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி மீதி ஆகிறது நீங்கள் செஞ்சு பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். கொஞ்சோன்னு அது கூட பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் போட்டு ஸோ இது பண்ணிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் காய்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து இட்லி வெந்துட்டுருக்கு. ஸோ மதியானம் வச்ச சாம்பார் இருக்குது, சரிங்களா? வேறு லெவலில் சாப்பிட்றோம், சரிங்களா? ஸோ ரெடி ஆயிடுச்சு, நம்ம இதில் மாற்றி சாப்பிடுவோம். இந்த மாதிரி வேஸ்ட் ஆகிறதெல்லாம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ இங்கே பாருங்கள், முட்டை போண்டா மாதிரி இருக்குல்ல, இது முட்டை போண்டா இல்லைங்க, உருளைக்கிழங்கு போண்டா, சரிங்களா? இன்னும் மீதி இருக்கிறதெல்லாம் சுட்டு எடுத்துடலாம். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இட்லி வெந்துடுச்சான்னு பார்க்கணும். இங்கே பாருங்க, இட்லி ரெடி ஆயிடுச்சு, ஓகேங்களா? ஸோ மீதி இருக்கிற போண்டாவெல்லாம் சுட்டுட்டு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேங்க. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சுட்டு இருக்கேன், சரிங்களா? உருண்டை பிடிச்சி வச்சு தான் நம்ம கரெக்டாக தவால போட்டு. ஸோ எல்லாமே பிடிச்சாச்சு. இப்போ வந்து எண்ணெய்க்குள்ள போட்டு எடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ இப்போ வந்து போண்டாவை சாப்பிட்டு பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் கருகிடுச்சு, அதனால எனக்கு சூடாக இருக்கும். செமையா இருக்கு. செமையா இருக்கு கைஸ். நீங்களும் இந்த மாதிரி மீதி ஆச்சுன்னா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, சரிங்களா? வேற லெவல்ல இருக்கும். வீட்லயே சூப்பரா சாப்பிடலாம். சரி, ஓகே, டாடா, பாய் பாய்.